Hello viewers. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 727 பணிகள் வந்து புதுசாக குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம். எப்பவுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணுற டேட்லேருந்து அவங்க அந்த ரிசல்ட் வெளியிற டேட்குள்ளே ஒரு 2 டைமோ குறைஞ்சது ஒரு டைமாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அந்த ரிசல்ட் வெளியிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 6 மாத பீரியடில் புதுசாக என்ன ஏதாவது நிறையா பேர் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க, இல்லை புதுசாக ஏதாவது பணிகள் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு வருவாங்க. ஆனால் அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இந்த குரூப் 4லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிரப்பப்படாத பணிகள் எவ்வளவோ இருக்குது. பட் வந்து அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் வந்து நிரப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அறிவிச்சது 3935 பணிகள் அண்ட் இப்போ புதுசாக ஆட் பண்ண 727 பணிகளோடு சேர்த்து மொத்தம் 4662 பணிகள் வந்து இருக்குது. ஸோ அந்த 4662 பணிகளுக்கு தான் ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியாக போகுது. ஸோ செப்டம்பர் 28 ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியாகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் 28 அப்படிங்கிறத கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ரிலீஸ் ஆகும். அது அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் ரிசோர்ஸ் நம்ம பார்த்த வரைக்கும் நியூஸ் சேனல்ஸு அதுக்கப்புறம் வந்து நெட்டில் பார்த்த வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னும் வந்து அந்த தேதி அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. பட் எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் 2nd வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் முக்கியமான அப்டேட் என்னென்னா 4662 வேகன்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11.25 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனாங்க. ஸோ அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்சம் பேருக்கு பக்கம். அதில் வந்து 11,48,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வாங்கி எக்ஸாம் அதில் எத்தனை பேர் வந்து ஆப்சென்ட் ஆகினாங்க அப்படிங்கிற வந்து லிஸ்ட்டு வந்து தனி. பட் 11,48,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது எழுதுறதுக்கு தகுதியானவங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 4662 வேகன்சியில் 218 விஏஓ இளநிலை உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா 1621 பேர். அதுக்கப்புறம் வந்து இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா 1969, இளநிலை வருவாய் ஆய்வாளர் 239, தட்டச்சர் 1392, சுருக்கெழுத்து தட்டச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 361, வணக்காப்பாளர் வணக்காவலர் அண்டு இதர பதவிகள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4662 வேகன்சி இருக்குது. ஸோ அந்த 4662 வேகன்சி அந்த அவங்க ஹால் டிக்கெட் கொடுத்த 11,48,000 பேர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சிக்கு 246 பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடுறாங்க. ஸோ மொத்தமாக இது வந்து முன்னாடி 3935 இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. இவங்க பணிகள் இன்க்ரீஸ் பண்ண அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. இப்போ 4662 வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு வேக்கன்சிக்கு 247 பேர் போட்டி போடுறாங்க. ஸோ இதுவுமே வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த பர்சன்டேஜ் பிரகாரம் எத்தனை பேர் உங்களோட கம்யூனிட்டியில் அட்டன் பண்ணியிருக்காங்க, அந்த அட்டன் பண்ணதில் நீங்கள் எத்தனாவது ரேங்கிங் வரீங்க. அதனால தான் வந்து ஓவரால் ரேங்கிங்னு ஒன்று வச்சுருக்காங்க, கம்யூனல் ரேங்கிங்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ஓவரால் ரேங்கிங்கில் நீங்கள் 20,000 கூட இருக்கலாம். பட் உங்களோட கம்யூனிட்டி ரேங்கிங்கில் நீங்கள் முன்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஓவரால் ரேங்கிங், கம்யூனிட்டி ரேங்கிங். தனித்தனியாக அவங்கவுங்க கேட்டகரியில் யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஓ ஒருத்தர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜேஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த தட்டச்சர் டைப்பிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க கேட்டகரியில் அவங்கவுங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே ஒவ்வொரு ஒவ்வொரு டைப் ஆஃப் போஸ்டிங்க்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் உங்கள் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கணும். ஒரு சிலர்லாம் வந்து அங்கே போய் ஆப்ஷனில் எனக்கு நல்ல மார்க் எடுத்தவங்களாம் வந்து எனக்கு அது வேணுமா இது வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறக்கான இது கிடைக்கும். ஒரு சிலருக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ நீங்கள் கடைசி கட்ட மார்க்லாம் வந்துட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு, இத்தனை வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த 4662 இன்னும் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 6000 வரைக்கும் போகுமா அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து மறுதேர்வு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்றா சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஆனுவல் பிளானர் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதத்தில் வெளியிட்டுருவாங்க. ஸோ அதுக்கும் முன்னாடி இந்த 4662 இன்னும் வந்து உயர்த்த முடியுமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கூட அமையும், இவ்வளோ பேர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ வந்து இந்த 4622 இன்னும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகி ஒரு 6000லாம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த 11.25 லட்சம் பேருக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 170 180 பேருக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த விகிதம் அப்படிங்கிறது குறையும். ஸோ வந்து அப்போ வந்து அதிகப்படியான நபர்கள் நல்லா எழுதியிருக்கீங்க, ஒரு மாதிரி பிலோ ஆவரேஜாக இல்லாமல் ஒரு 150 பக்கம் நான் வாங்கிடுவேன், 145 வாங்கியிருக்கவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.